ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம வாயில வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இது செய்யறதுக்கு மூணு பொருள் மட்டும் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்காக 2 கப் அளவு கோதுமையை ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. இந்த கப்ல தான் நான் 2 கப் எடுத்திருந்தேன். கோதுமை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பாதியாக நான் 2 டைம் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு பாதி அளவு கோதுமையை போட்டுட்டு இதில் ஒரு அரைக்கப்பளவு தண்ணி விட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனதுக்கு அப்புறமா மீதி அரைக்கப்பை விட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. டோட்டலாக 1 கப்பளவு தண்ணி விட்டுருக்கேன். இதை இப்போ நாம் ஒரு பெரிய கண் இருக்கிற ஜல்லடையில் நம்ம வடிச்சுக்கலாம். அப்போ தான் குயிக்காக வடிக்க முடியுங்க. இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா பாலெல்லாம் நமக்கு நல்லா இறங்கிடும். இதே மாதிரி மீதி இருக்கிற கோதுமையும் நம்ம 1 கப் அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், நான் வடித்து எடுத்துட்டேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குங்க. இருந்தாலும் இதில் கோதுமையோட சக்கை கொஞ்சம் இருக்கும். அதனால் மறுபடியும் ஒரு சின்ன கண் இருக்கிற ஜல்லடையில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் வேணும்னா ஒரு துணியில் கூட நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம். நமக்கு பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கணுங்க. சக்கையெல்லாம் எதுவுமே இல்லாமல். அப்போ தான் அல்வா டேஸ்ட்டாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குங்க. பாருங்கள் சக்கை எவ்வளோ நின்றுருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ வடித்து எடுத்துட்டேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குங்க. நம்ம இதை தெளிய வச்சு அடியில் இருக்கிற பாலை மட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் 1 கப் அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி இருக்கணுங்க. இப்போ இதை ஒரு கண்ணாடி பவுலில் நான் விட்டுக்கிறேன். உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் கண்ணாடி பவுலில் விட்டுக்கிறேங்க. எந்த அளவுக்கு பால் தனியாக தண்ணி தனியாக தெளிதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் கரண்டியால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு தண்ணி மேலே தெளிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியை கரண்டியால் இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துடணுங்க. எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பாத்திரத்தோட அடியில் நல்லா திக்காக நமக்கு கோதுமை பால் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பால் இருந்து 1 கப் அளவு பாலை மட்டும் நான் இந்த பாத்திரத்தில் விட்டுக்கிறேன் அல்வா செய்யறதுக்காக. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க. நம்ம திக்கான பாலில் அல்வா செய்ய முடியாது. இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அல்வா செய்ய முடியுங்க. திக்கான பாலை நீங்கள் கடாயில் விட்ட உடனே கெட்டி ஆயிருங்க. நமக்கு அல்வா நல்லா வெந்து நமக்கு டேஸ்ட்டாக வராது. அதனால் இந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணுங்க. கோதுமை பால் ரெடியாக இருக்குது. இப்போ அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு நான் போட்டுக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அடுத்ததான் ஒரு 5 பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை இதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த 2ஐயும் நல்லா கலந்து விட்டு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ தனியாக இதை எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அகலமான கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சைடு இது சர்க்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டே இருக்கட்டுங்க. நம்ம இன்னொரு சைடு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொறுமையாக லோ ஃப்ளேமில் இதை கேரமலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே விட தேவையில்லை. அதுவே நல்லா தேன் மாதிரி நமக்கு கிடைச்சிருங்க. அதிக நேரம் விடக்கூடாதுங்க. நமக்கு கசந்த மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தேன் கலர் வந்த உடனே நம்ம எடுத்து கரைஞ்சிட்டு இருக்கிற சர்க்கரையில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டியான மாதிரி இருக்குங்க. சர்க்கரை கரைய கரைய இதுவும் சேர்ந்து கரைஞ்சு நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைச்சிருங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு பதம் எல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சு நமக்கு பிசு பிசுன்னு ஆனால் போதுங்க. அந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச பாலை இதில் சேர்த்துடலாம். பாகு பிசு பிசுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு கரைச்சி வச்ச பாலை இந்த மாதிரி விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இந்த அல்வா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 45 நிமிஷமாவது ஆகுங்க. கையை எடுத்துட்டிங்கன்னா பால் கடாயோட அடியில் நமக்கு பிடிச்சி நமக்கு கெட்டி ஆயிருங்க.
அதனால் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு அல்வா வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு நெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. அல்வா வந்து திக்க ஆக ஆக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து விட்டுட்டே நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கக்கூடாதுங்க. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மீடியம்லேயே வச்சுட்டு இதை வந்து செய்யணும். இப்போ அல்வா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. பார்க்கவே நல்லா கண்ணாடி போல் இருக்குங்க. இந்த சமயத்தில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு பாதாம் பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கோதுமை பால் வந்து மீதாயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. தோசை செய்யும் போது தோசை மாவில் வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ அல்வா பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பராக திரண்டு வருது. எனக்கு இந்த அல்வா செஞ்சு முடிக்க 55 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட நெய் எல்லாமே வெளியே வருது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணுங்க. பாருங்கள், நல்லா பார்க்கவே கண்ணாடி போல் நல்ல சூப்பராக தித்திக்கும் கோதுமை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்ல டேஸ்டான அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரம் அவர் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.